வணக்கம். இது காலரதம் தமிழ் தொலைக்காட்சி. நான் வாசு ராமதுரை. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து பைத்தான் இன்ஸ்டாலேஷன். பைத்தானை எப்படி நம்மளுடைய லேப்டாப்லேயோ இல்லை டெஸ்க்டாப்லேயோ அதை வந்து நிறுவுவது ஆர் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான விஷயந்தான் இது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வாட் வி நீட் டு டூ இஸ் பைத்தானுடைய வெப்சைட்டுக்கு போகணும். பைத்தானோட வெப்சைட்டுக்கு போனோன்னா நீங்கள் ரொம்ப தேடலாம் வேண்டாம். கூகுளில் போயிட்டு பைத்தான் டவுன்லோட்னு போடுங்க. பைத்தான் டவுன்லோட்னு போட்டிங்கன்னா முதல் லிங்கே வந்து டவுன்லோட் பைத்தான்னு சொல்லி python.org அப்படிங்கிற வெப்சைட்லேருந்து வரும். அதுதான் பைத்தான் கம்யூனிட்டியோட அஃபிஷியல் சைட்டு. அதில் இப்போ பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பைத்தான் 3.9.7 அப்படின்னு இருக்குது. இப்போ நீங்கள் வந்து பயன்படுத்தும் போது இதுக்கு அடுத்த வெர்ஷன் வந்திருக்கலாம். இது இப்போதைக்கு இருக்கிறதுல லேட்டஸ்ட் வெர்ஷன். இங்கே லேட்டஸ்ட் வெர்ஷன் காட்டும். இன்கேஸ் உங்களுக்கு பழைய வெர்ஷன் வேணும்னா கீழே இருக்குது. பைத்தான் 3.7, 3.6, பைத்தான் 2 something வரைக்கும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதை பயன்படுத்திக்கலாம். இது நார்மலாக இப்போ கற்றுக்கிறதுக்கு லேட்டஸ்ட்டில் கற்றுக்கிறதுல தப்பு இல்லை. இது எப்போ வந்து பழைய வெர்ஷன் நம்ம எடுக்கணும் அப்படின்னா, இன்கேஸ் நம்மளுடைய ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்மளுடைய பிஸ்னஸ்லேயோ ஆல்ரெடி நம்ம பைத்தான் பண்ணிகிட்ருக்கோம். பைத்தானில் வந்து சில வெர்ஷனில் அவங்க கோடு எழுதி வச்சுருக்காங்க. நம்ம அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக தான் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா அதே வெர்ஷனில் பண்ணுறது பெட்டராக இருக்கும். ஸோ அப்போ தான் வந்து நீங்கள் அந்த ஓல்டு பைத்தானை டவுன்லோட் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்கும். அதர்வைஸ் நீங்கள் வந்து கரண்ட்டாக என்ன லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்கோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே பைத்தான் 3.7 என்ன ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லும். இப்போ நம்மளோட மிஷின் வந்து என்னோட மிஷின் வந்து இப்போ 64 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் இருக்குது. அதனால் வந்து பைத்தான் 3.7 AMD 64 அப்படின்னு சொல்லுது. நீங்கள் 32 பிட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சுருக்கீங்க, பழைய வெர்ஷன் ஆஃப் விண்டோஸ் 7 வச்சுருக்கீங்க அப்படின்னா அப்போ வந்து இட் வில் டேக் டைம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா பைத்தான் வந்து இங்கே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, அந்த இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அதை கிளிக் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறோம். ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே வந்து இட் இஸ் அது சமயத்தில் மிஷினுடைய ஸ்பீடை பொறுத்து டவுன்லோட் ஆகிறதுக்கு டைம் எடுக்கலாம், கொஞ்சம் அதிக நேரம் ஆகலாம். அது வந்து உங்களுடைய மெமரியை ப்ராசஸரை பொறுத்து அந்த ஸ்பீடு மாறலாம். இன்டர்நெட்டினுடைய வேகத்தை பொறுத்து கூட ஸ்பீட் மாறலாம். இதில் வந்து ஃபாஸ்ட்டாக ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீன் இங்கே இருக்குது. இந்த இன்ஸ்டாலேஷன் ஸ்க்ரீனில் இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் நவ் அப்படின்னு கேட்குது. அது வந்து ஏதோ ஒரு ஃபோல்டர் சொல்லுது. யூசருக்குள்ளே என்னோடய ஃபோல்டரில் ஆப் டேட்டா லோக்கல் ப்ரோக்ராம் பைத்தான் 3.9 சொல்லுது. எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு இன்ஸ்டால் இன் தட் பர்டிகுலர் லைன். எனக்கு அடிக்கடி ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கணும், ஏதாவது நினைவில் இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோல்டரில் எனக்கு வேணும் அப்படின்னா கஸ்டம் இன்ஸ்டாலேஷனுங்கிறத கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இங்கே ஆட் பைத்தான் 3.9 to path அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பாத்தை இன்ஸ்டால் பண்ணிவிடும். இங்கே கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுக்க போகிறீங்க. ஸோ இங்கே எல்லாமே செலக்ட் ஆகிருக்கும். தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். நீங்கள் நெக்ஸ்ட்டு போயிடுங்க. இங்கே தான் வந்து நம்ம வந்து ஃபோல்டரை நம்ம மாற்ற போகிறோம். நான் வந்து C:python 3.9 அப்படிங்கிற ஃபோல்டரில் நான் வந்து இன்ஸ்டால் பண்ண போகிறேன். C:python 3.9 அப்படின்னு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். இப்போ வந்து வெரிஃபைடு பப்ளிஷர் பைத்தான் சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் ஃபைல் ஆரிஜின் hard drive on this computer. Do you want to allow the app to make changes in your device அப்படின்னு இந்த விண்டோஸ்னுடைய செக்யூரிட்டி கேட்கும். ஸோ நம்ம வந்து அதை எஸ் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அதுக்கடுத்து நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பைத்தான் இன்ஸ்டாலேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருதுன்னு சொல்லுது. இதில் வந்து நீங்கள் மெயினாக விண்டோஸில் வந்து சர்வீஸ் பேக் லேட்டஸ்ட்டு சர்வீஸ் பேக் எதுவோ அதை வந்து போட்டுட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாமல் இன்ஸ்டால் ஆகிடும். சர்வீஸ் பேக் இல்லை அப்படின்னா சமயத்தில் இன்ஸ்டாலேஷன் எரர் வரும். அப்படி இருந்ததுன்னா நீங்கள் சர்வீஸ் பேக் இன்ஸ்டால் பண்ணீங்க. ஸோ தட் இஸ் த மெயின் திங். அதுதான் ஒரே ஒரு ரெக்குயர்மெண்ட். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு நம்ம ஃபோல்டருக்குள்ளார போகிறோம். இப்போ இங்கே வந்து C டிரைவில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். C டிரைவில் பார்த்தீங்கன்னா பைத்தான் 3.9 அப்படிங்கிறது இருக்குது. ஓகே, இது வந்து பாத்தில் இன்ஸ்டால் ஆகிருக்கா, பாத்தில் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ண சொல்லணும். அது இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படிங்கிறத இங்கே பார்க்க போகிறோம். இங்கே அட்வான்ஸ் சிஸ்டம் செட்டிங்ஸில் போயிட்டு இந்த என்விரான்மெண்ட் வேரியபிளில் கிளிக் பண்ணிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா பாத்துன்னு இருக்கும். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது எப்போதுமே அட்மினிஸ்ட்ரேட்டர் ரைட்ஸோடு பண்ணுங்கள். அப்போ தான் வந்து எல்லாருக்கும் கிடைக்கும். உங்களால் வந்து சரியாக இன்ஸ்டால் பண்ண முடியும். இங்கே வந்து அட்மினிஸ்ட்ரேட்டருக்கான சிஸ்டம் வேரியபிளில் இங்கே பாத்துன்னு இருக்குது. அதை வந்து எடிட் பண்ண போகிறீங்க.
எடிட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து பாருங்கள் பைத்தான் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பைத்தான் 3.9 இருக்குது, பைத்தான் 3.9 ஸ்கிரிப்ட்ஸ்னு இருக்குது. இதில் ஏதாவது இல்லை அப்படின்னா இதே மாதிரி நீங்கள் C:/python 3.9 C:/python 3.9/scripts அப்படிங்கிறத இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இங்கே நியூன்னு கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்க முடியும். இங்கே ரெண்டுமே இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நமக்கு பிரச்சனை இல்லை. ஓகே கிளிக் பண்ணிட்டோம். ஸோ பாத்தெல்லாம் செட் ஆகிடுச்சு. இப்போ வந்து பைத்தான் ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படின்னு பார்க்குறதுக்கு கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போங்க. பைத்தான் டைப் பண்ணுங்கள். இது பைத்தானுடைய ஷெல் வந்துடும். இந்த பைத்தான் ஷெல்லில் நம்மளால் ப்ரோக்ராம்லாம் டைப்லாம் பண்ண முடியும். இப்போ 12 + 13 கொடுக்குறேன், 25 விடை வந்துடுது. இது வந்து பைத்தானுடைய ஷெல். பைத்தானோட அனைத்து கமாண்டுகளும் இங்கே ஒர்க் ஆகும். print welcome to python பார்த்திங்கன்னா உடனே அதனுடைய ரிசல்ட் வந்துடும். நம்ம வந்து இப்போ பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு பார்த்தோம். இப்போ பைத்தானுக்கு எடிட்டர்னு சொன்னேன் இல்லைங்களா. பைத்தான் ப்ரோக்ராமை உட்காந்துட்டு ஷெல்லுலேயே நம்ம பண்ண முடியாது. நமக்கு ப்ராப்பர் எடிட்டர் இருந்ததுன்னா ஈஸியாக பைத்தான் ப்ரோக்ராம் நம்மளால் டைப் பண்ண முடியும், எடிட் பண்ண முடியும், ரன் பண்ண முடியும். அதுக்காக நம்ம வந்து வாட் வி ஆர் கோயிங் டு டூ இஸ் இதிலேருந்து வெளியில் எடுத்து Ctrl+Z கொடுத்துட்டோம்னா வெளியில் வந்துடும். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 எடிட்டர் நம்மகிட்ட ஆல்ரெடி ஒரு எடிட்டர் நம்ம இன்ஸ்டால் ஆகிருக்கோம், IDLE அப்படின்னு. இந்த IDLE எடிட்டர் இஸ் ஒன் திங். இது கொஞ்சம் வந்து ப்ரிமிட்டிவாக இருக்கும், அதாவது கொஞ்சம் அதிக வசதிகள்லாம் அதில் இருக்காது. ஸோ இட் இஸ் அ குட் எடிட்டர். இதை வந்து நீங்கள் பயன்படுத்துறதுனா பயன்படுத்தலாம். இதுவும் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத வந்து நம்மளுடைய அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படிங்கும்போது எல்லா எடிட்டர்லேயுமே செஞ்சு காமிக்கிறேன். இதில் வந்து இப்போதைக்கு இந்த எடிட்டர் இருக்குது, IDLE எடிட்டர் மூலமாக போகலாம் அப்படிங்கிறதை பார்த்துக்கிட்டோம். இப்போ வந்து இன்னொரு எடிட்டர் நமக்கு வேணும், ஜூபிட்டர் நோட்புக்னு. அது வந்து இன்றைக்கி ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ஈஸியான எடிட்டர். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து pip3, இந்த பிப்புங்கிறது வந்து பைத்தானுடைய ஒரு ரெப்பாசிட்ரி. அதில் வந்து பைத்தான் வந்து அவங்களுடைய வெப்சைட்டில் தேவையான எல்லா சாஃப்ட்வேரையும் போட்டு வச்சுருக்காங்க. நமக்கு தேவையானதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ அதிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், pip3 ஜூபிட்டர் அப்படின்னு கொடுக்குறோம். pip3 இன்ஸ்டால் ஜூபிட்டர், pip3 இன்ஸ்டால் ஜூபிட்டர் கொடுத்தோம்னா ஸோ இப்போ வந்து ஆல்ரெடி இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிடுது, இன்ஸ்டால்டு அப்படின்னு சொல்லிடுச்சு, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூபிட்டர் நோட்புக், ஜூபிட்டர் நோட்புக்குன்னு நம்ம டைப் பண்ணோன்னா கமாண்ட் ப்ராம்ப்டில் ஒரு ப்ரௌசரில் ஓப்பன் ஆகும். நமக்கு ப்ரௌசரில் இதேமாரி ஓப்பன் ஆகும். இங்கே வந்து நம்ம நியூ பைத்தான் 3 அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு பைத்தான் 3க்கான நோட்புக் ஒன்று நமக்கு க்ரியேட் ஆகிடும். இந்த நோட்புக் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ப்ரோக்ராம் பண்ண முடியும். சே ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே பண்ண மாதிரியே இங்கே பண்ணுவோம். 10 + 20 இதை ரன் பண்ணிங்கன்னா 30 ஆன்சர் வந்து இங்கே வந்துடுது. இது வந்து எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ப்ரோக்ராம் கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு சாஃப்ட்வேர். ஸோ ஜூபிட்டர் நோட்புக் நீங்கள் இதே மாதிரி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நம்ம மெஜாரிட்டி ஆஃப் த கோர்ஸில் வந்து ஜூபிட்டர் நோட்புக் தான் யூஸ் பண்ணுவோம். சமயத்தில் வந்து we may use PyCharm. So PyCharm is also going to be very useful editor for us, IDE for us. ஸோ அந்த PyCharm எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து நெட்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். PyCharm டவுன்லோட் அப்படின்னு கொடுத்துங்க. இதில் வந்து 2 கொடுத்துருப்பாங்க, ப்ரொஃபஷனல் அண்ட் கம்யூனிட்டி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இப்போ வந்து நம்ம வந்து we are going to use that community. இது எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் பைத்தான் டெவலப் பண்ணுறதுக்கு பயன்படுத்தலாம். இதில் வந்து கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் சில ஃபீச்சர்ஸ் கம்மியாக இருக்கும். நம்ம பைத்தான் கற்றுக்கிறதுக்கு பைத்தான் கம்யூனிட்டியே போதுமானது. நம்ம வந்து பைத்தான் கம்யூனிட்டியை பயன்படுத்தி நம்ம நிறையா பண்ண முடியும். பைத்தான் ப்ரொஃபஷனலில் பண்ணுறதை கூட இதில் பண்ணலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நிறையா ஃபெசிலிட்டி ஈஸியாக பண்ணுறதுக்கு ஃபெசிலிட்டி வச்சுருப்பாங்க. இதில் அது இருக்காது, அவ்வளோதான். ஸோ இது ஒன்றும் மட்டமானது கிடையாது. நீங்கள் பைத்தான் கம்யூனிட்டியை டவுன்லோட் பண்ணுறதுக்கு சொல்லிட்டீங்க. இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு பைத்தான் கம்யூனிட்டிஸ், அந்த இன்ஸ்டாலர் டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து இங்கே ஓப்பன் அப்படின்னு கொடுக்க போகிறீங்க. ஸோ பைத்தான் இன்ஸ்டால் பண்ணும்போது கேட்ட மாதிரியே நமக்கு
இதை இன்ஸ்டால் பண்ணலாமா அப்படின்னு விண்டோஸ் செக்யூரிட்டி கேட்கும். எஸ்ன்னு கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு பைத்தான் கம்யூனிட்டியினுடைய அந்த இன்ஸ்டாலர், பைச்சாம் கம்யூனிட்டியினுடைய இன்ஸ்டாலர் நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். அதில் நெக்ஸ்ட்டுன்னு கொடுக்குறீங்க. நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்திங்கன்னா இங்கே வந்து கேட்குது பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் வெர்ஷன் தட் யூ வாண்ட் டு அன்இன்ஸ்டால். இதுக்கு முன்னாடியே இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதை பண்ணணுமான்னு கேட்கும். வேண்டாம், எனக்கு அன்இன்ஸ்டால் சைலண்ட்லி செட்டிங்கிற கான்ஃபிகரேஷன் ஃபார் த ஓல்டு வெர்ஷன் வேண்டாம், நான் வந்து ஃபுல்லாகவே பழைய அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு புதுசு இன்ஸ்டால் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துட்டேன். இப்போ பழைய வெர்ஷன் அன்இன்ஸ்டால் ஆகிட்டு இப்போ புது வெர்ஷன் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு கேட்குது. நான் வந்து ஐம் கோயிங் டு சே நோ ப்ராப்ளம், யூ கேன் கண்டினியூ அப்படின்னு சொல்கிறேன். இங்கே டெஸ்க்டாப் ஐகான்ஸ் வேணுமான்னு கேட்கும். வேணும்னா நீங்கள் ஓப்பன் பண்ணி இங்கே வச்சுங்க. நெக்ஸ்ட் இன்ஸ்டால். இது கொஞ்சம் நேரம் எடுக்கும். இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிய போகுது. இப்போ இன்ஸ்டாலேஷன் முடிஞ்சிடுச்சு. இப்போ சிஸ்டத்தை ரீபூட் பண்ணணுமான்னு கேட்கும். ஐ வாண்ட் டு மேனுவலி ரீபூட் லேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ஓகே. ஸோ முடிச்சிட்டோம். நம்ம இன்ஸ்டாலேஷன் ஓவர். பைச்சாம் கம்யூனிட்டி எடிஷன் இருக்கும். இப்போ வந்து முதல்ல என்ன மாதிரி செட்டிங்ஸ் வேணும்னு கேட்கும். டோன்ட் இம்போர்ட் செட்டிங் அப்படிங்கிறதே நான் சூஸ் பண்ணிட்டேன். பழைய செட்டிங்ஸ்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம். இதில் விண்டோஸ் லைட் வச்சுக்கிறேன். நான் இந்த கலர் தீம் கேட்கும். நான் விண்டோஸ் லைட் வச்சுக்கிறேன். கொஞ்சம் பெட்டராக இருக்கும் பார்க்குறதுக்கு. சில பேர் வந்து அந்த டார்க் தீம் வச்சுப்பாங்க. ஸோ விச் எவர் இஸ் ப்ரிஃபரபிள் டு யூ, யூ கேன் டூ தட். இங்கே வந்து நியூ ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்கும். நான் வந்து கிளிக் ஆன் தட். ஒரு ப்ராஜெக்ட் நேம் my first projectனு பேர் கொடுத்துட்டேன். create. டெய்லி டிப்ஸ் எல்லாம் கொடுக்கும், எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த பைச்சாம்னு. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் அதெல்லாம் வந்து ரன் பண்ணலை. இப்போ வந்து ஜஸ்ட் டைரெக்டாக ஒரு பைத்தான் ப்ரோக்ராம் இதில் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணுறேன். பைத்தான் ஃபைல் அப்படின்னு க்ரியேட் பண்ணுங்கள். அது பேர் கேட்கும். சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறேன். இங்கே sample.py அப்படின்னு க்ரியேட் ஆகிடுச்சு. இங்கே வந்து ஐ கேன் சே print வெல்கம் டு பைத்தான். இதை ரன் பண்ணுறதுக்கு இங்கேயே வந்து நம்ம ரைட் கிளிக், ரன் வரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால், இங்கே இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு, இன்னும் ஃபுல்லாக இன்ஸ்டாலேஷன் முடியல. முடிஞ்ச உடனே உங்களுக்கு வரும். நீங்கள் ரீபூட் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ ரன் சாம்பிள் வந்துடுச்சு இல்லைங்களா. வெல்கம் டு பைத்தான். ஸோ திஸ் இஸ் ஒன் எடிட்டர். நம்ம இந்த எடிட்டர்லேயும் ப்ரோக்ராம் பண்ணலாம், ஐடிஎல்லையும் பண்ணலாம், ஜூபிட்டர் நோட்புக்லேயும் பண்ணலாம். நம்ம வந்து பெரும்பாலும் ஜூபிட்டர் நோட்புக்கை யூஸ் பண்ணுவோம். சில நேரங்களில் இதுக்கு வருவோம். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு அடுத்து தொடர்ந்து வரப்போகிற வீடியோக்களில் பைத்தான் ப்ரோக்ராமிங், இது வரைக்கும் பார்த்தது பைத்தான்னா என்னென்னு பார்த்தோம், பைத்தான் இன்ஸ்டாலேஷனை பார்த்தோம். இனி வரக்கூடிய வீடியோக்களில் தான் பைத்தான் லாங்குவேஜை பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் பைத்தான் மட்டும் இல்லை, ஜாவா ஆல்ரெடி நம்ம முழுமையாக ஒரு கோர் ஜாவாவுடைய முழுமையான 15 வீடியோக்கள் வந்து ஒரு லிஸ்ட் இருக்குது. நீங்கள் அதை தொடர்ந்து பார்க்கலாம். ஜாவாவும் எளிமையான தமிழை உங்களால் கற்றுக்க முடியும். ஒரு லாங்குவேஜுக்கு மேலே 2 லாங்குவேஜ் இருக்கும்போது நிச்சயமாக நம்மளுடைய வேலைவாய்ப்புகள் இன்னும் அதிகமாக பெருக போகுது. நீங்கள் பைத்தான் தொடரை பார்க்கும்போது பேரலாக ஜாவாவையும் கற்றுக்க முடியும். அதையும் பாருங்கள். நன்றி, வணக்கம்.